ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கோத்தகிரி வந்திருக்கோம். கோத்தகிரியில் வந்துட்டு அந்த ஊட்டி வரிக்கி தயார் பண்ணுற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். எலைட் பேக்கரி. எலைட் பேக்கரியில் ஊட்டி வரிக்கி எப்படி தயார் பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். இவங்க வந்து ஊட்டி வரிக்கி மட்டும் இல்லை, ஊட்டி வரிக்கியில் நிறைய வெரைட்டிஸ் தயார் பண்ணுறாங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம். வணக்கம். உங்களோட பேர், நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க, அதை பற்றி என் பேர் வந்து ஜெகநாதன் சார். நான் வந்து அரவிந்தில் வந்து ஜக்கத்தா மாரியம்மன் கோயில் பக்கத்தில் எலைட் பேக்கரி அப்படிங்கிற பேக்கரியில் வேலை செய்கிறேன். எத்தனை வருஷமாக உங்களுக்கு பேக்கரியில் அனுபவம் இருக்குது? பேக்கரி வந்து ஒரு 25 வருஷமாக பேக்கரியில் இருக்குங்க சார். இப்போ வந்து ஊட்டினாவே வரிக்கி தானே ஃபேமஸ்? வரிக்கி தான் ஃபேமஸுங்க சார். அது வந்து வரிக்கியில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது? வரிக்கி வந்து நார்மல் வந்து பெரிய வரிக்கி இருக்குங்க. அது வந்து அதுக்கப்புறம் சின்ன வரிக்கி, அதுக்கப்புறம் வந்து சின்ன வரிக்கியில் நாட்டு சக்கரை வரிக்கிங்க, அப்புறம் சின்ன வரிக்கியில் கோதுமை வீட்டு வரிக்கி, அப்புறம் வந்து பெரிய வரிக்கியில் வீட்டு கோதுமை வரிக்கி, அப்புறம் வந்து ஸ்கொயர் வரிக்கிங்க, ஸ்கொயரில் நாட்டு சக்கரை வரிக்கி, பெரிய வரிக்கியில் நாட்டு சக்கரை வரிக்கிங்க, அப்புறம் பெப்பர் மசாலா வரிக்கிங்க. இத்தனை வரிக்கி இருக்குது. இத்தனை வரிக்கி இருக்குது. ஊட்டி வரிக்கியில் இத்தனை வெரைட்டிஸ் இருக்குது. இங்கே பண்ணுறது இந்த வெரைட்டியில் இங்கே பண்ணிட்டு சரிங்க. இப்போ வந்து இத்தனை ஐட்டமும் நம்ம இங்கே கடையில் பண்ணிட்டு இங்கே தயார் பண்ணிட்டுருக்கோம். சரிங்க சரி. இங்கே எந்த வரிக்கி அதிகமாக மூவ் ஆகுது? வீட்டு வரிக்கி கொஞ்சம் அதிகமாக மூவ் ஆகுது. இப்போ நார்மல் வரைக்கும் மூவ் ஆகுதுங்க. பின்ன வந்து நாட்டு சக்கரை வரிக்கி. நாட்டு சக்கரை வரிக்கி அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது எப்படிங்க? அதாவது நார்மல் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை வந்து உள்ள தூர வந்து நாட்டு சர்க்கரையை வந்து ஆட் பண்ணுவேன். வணக்கம்ண்ணா. வணக்கம். நான் உங்களை பற்றி ஒரு அறிமுகம். நான் என்னோடய பேர் வைத்தீஸ்வரன். நான் இந்த அரவிந்த் லோக்கலில் தான் இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா நானும் என்னோடய நண்பரும் சேர்ந்து இந்த இது ஆரம்பித்தோம். லாஸ்ட்டு 23 ஆரம்பித்தோம், 2 ஆரம்பித்தோம், 24 ஸ்டார்ட் பண்ணோம். இப்போலேருந்து இது அப்படியே பேக்கரி அப்படியே ரன் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கிறோம். இது எப்படி ஆரம்பிக்கணும்னு நமக்கு? நாங்கள் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து சரவணன், அவர் பேர். அவர் டெக்ஸ்டைல்ஸ் வச்சுருக்காரு. நான் வந்து மஷ்ரூம் கல்டிவேஷன், நம்ம முட்டுக்காலன் உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கோம். 2 பேர் சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட் டைம் பாஸ் மாதிரி இது ஆரம்பித்தோங்க. எப்படின்னா சும்மா ஒன்று ஆரம்பிக்கலாமேன்னு ஆரம்பித்தோம். அது பார்த்திங்கன்னா ஒரு சடனாக ஒரு 6 மந்த்தில் அப்படியே எங்களுக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு, இது மூவ்மெண்ட் ஆகிடுச்சு. வேறு ஃபீல்டில் இருக்கிறோம், ஆனால் வேறு இது தான். சரி, ஊட்டி வரிக்கின்றது ஒரு ஃபேமஸ் அப்படின்றதுனால இது சும்மா அப்படியே ஆரம்பித்தோங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எங்களுக்கு பெங்களூர்லேருந்து ஒரு ஆர்டர் வந்தது. அதை வச்சு பேஸ் பண்ணி அப்படி ஆரம்பித்தோம். அப்படியே எங்களுக்கு வந்து இது வெரைட்டியாக பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட நிலையில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஊட்டி வரிக்கின்ற மாதிரி இருக்கும். நம்மள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டியாகவே இருக்கும், நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாட்டு சக்கரை, கோதுமை இந்த மாதிரி வச்சு அப்படியே பண்ணிட்டு இருக்கிறேங்க. இது எப்படி நீங்களாக ட்ரை பண்ணிங்களா, இல்லை வேறு யாரும் இந்த மாதிரி? நான் எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கேன், அந்த ஊட்டி வரைக்கும் மட்டும்தான் பண்ணுவாங்க. இதில் வந்து நாட்டு சக்கரை, வீட்டு கோதுமை, இந்த மசாலா இதெல்லாம் பண்ணுறீங்க. ஆமாங்க. இத்தனை வெரைட்டிஸ் எப்படி நீங்களாக ட்ரை பண்ணீங்களா? இல்லை, இது எப்படின்னாக்க எங்களுக்கு ஜீரோங்க. நாங்கள் இந்த ஃபீல்டில் வந்து புதுசுங்க. எங்களுக்கு கிடைச்ச மாஸ்டருங்க கொஞ்சம் சப்போர்ட். அப்படி நாங்கள் சொல்லுவோம், இந்த மாதிரி ஒன்று இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலாமா, இந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லும்போது அவங்க வந்து மற்ற மாஸ்டருங்கெலாம் கொஞ்சம் சொல்லிச்சுட்டு பண்ணுறது கஷ்டப்படுவாங்க. எங்கள் மாஸ்டருங்கெலாம் கொஞ்சம் நல்லா பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம சொன்னோம்னா இந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலான்னாக்க சரி பண்ணி பார்க்கலாங்க அப்படின்ற அந்த ஒரு இதை பூஸ்டப் எங்களுக்கே கொடுத்தாங்க. நாங்கள் ஒரு வித்தியாசமாக ஒன்று கண்டுபிடிக்கும் போது மாஸ்டருங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நாட்டு சக்கரை போடலாங்கன்னு போது பண்ணாங்க. அப்புறம் கோதுமையை ட்ரை பண்ணாங்க. அப்போ இந்த மாதிரி கோதுமையை போட்டு பார்க்கலான்னு பண்ணி பார்க்கலாங்க அப்படி. ஏன்னா அவங்களும் எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க இருக்காங்க, 30-35 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கிற. அப்படியே மிஸ்டர் ஜெகன் அப்படின்ட்டு வரலாம். அப்புறம் இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவர்லாம் டக்குன்னு சொன்னதுனால நாங்கள் அப்படியே சரின்னு ஒரு 4-5 டைப்பில் பண்ணி பார்த்து 2-3 டைம் ஃபெயிலியர் ஆகி, நிறைய டைம் எங்களுக்கு ஃபெயிலியர் தான் வந்தது. அதுக்கப்புறம் பெஸ்ட்டு ரிசல்ட் வந்துடுச்சு. வந்ததுக்கப்புறம் அப்படியே நம்ம கண்டினியூவாக இப்போ கொடுத்துட்ருக்குறோங்க. பேக்கரி பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் தான். ஆமாங்க. அவங்களோட மாதிரி, ஏன்னா அவங்களோட ஒரு பார்ட்டு மெயின் பார்ட்டில் இருக்கும். ஏன்னா நம்ம என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் ஒர்க்கர்ஸ் தான் மெயினாக இருக்கும். ஏன்னா இப்போ ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருக்கப்போ அந்த டேஸ்ட் மாறிச்சுன்னா கஸ்டமர்ஸுக்கு வந்து தெரிஞ்சிடும். இல்லை, ஊட்டி வரிக்கின்றது மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் டேஸ்ட், கொஞ்சம் மாறி வரும்ன்ற மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் சப்போர்ட்டுங்கிறது வந்து அவங்க நம்ம லேபர்ஸோட கையில் தான் இருக்குது. இந்த ஊட்டி வரிக்கி இங்கே மட்டும்தான், இந்த ஊட்டியில் மட்டும்தான் அதை தயார் பண்ணுறாங்களா இல்லை வெளியிலையும் தயார் பண்ணுறாங்களா?
சார் இப்போ பார்த்தீங்கன்னா அரௌண்டா மேட்டுப்பத்தில் கோயம்புத்தூரில் தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணுறாங்க. ஆனால் அது ஊட்டி வரைக்கும் கிடையாது. கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த கிளைமேட்டும் கிடையாது, அந்த தண்ணியும் கிடையாது. என்ன காரணங்க இங்கே ஊட்டி வரைக்கும் இந்த டேஸ்ட் வர்றதுக்கு என்ன காரணம்? சார் அங்கே என்னன்னா எங்களோட மாவு வந்து இங்கே புளிக்கிற தன்மைகள் வந்து எங்களுக்கு லேட்டாக புளிக்கும். எங்களோட இந்த கிளைமேட் சில்னஸான கிளைமேட்டுக்கு எங்களுக்கு நாங்கள் ஒரு மாவு ரெடி பண்ணி வைக்கிறோம்னா அதோட இப்போ நம்ம இட்லி மாவே ஆட்டி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்கு இங்கே 10 மணி நேரம் ஆகும், மேட்டுப்பத்தில் 6 மணி நேரத்தில் புளிச்சிடும். அப்போ அந்த புளிக்கிற தன்மைகள்லாம் மாறும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த டேஸ்ட் வரும். ஊட்டியில் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் இதுதாங்க. இப்போ கோயம்புத்தூரில் எல்லா ஊர்லேயுமே ஊட்டி வரைக்கும்னு சொல்லிட்டு ஆமாம் சேல் பண்ணுறாங்க. அந்த மொறுமொறுப்பு அந்த என்ன காரணங்க? அந்த மொறுமொறுப்பு தான் காரணம். என்ன காரணம்னா இதுதான் காரணம், ரீசனபிளா இதுதான். அவங்களுக்கு வந்து என்னன்னா மாவு வந்து உடனே அந்த கிளைமேட்டுக்கு பொங்கிருக்கு. இல்லை இந்த தண்ணி ஏதாவது ரீசன்? தண்ணி மெயின் ரீசன். தண்ணி, காற்று, இந்த கிளைமேட் மெயின். இந்த கிளைமேட் இதை தாண்டி இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னாக்க நம்ம வேலை செய்கிற விதம் இருக்குது பார்த்தீங்களா. அங்கே பண்ணுற மெத்தடு வேறங்க, இங்கே பண்ணுற மெத்தடு வேற. அவங்க வந்து நீங்கள் இப்போ உள்ளார பார்த்துருப்பீங்க, நல்லா விரித்து நல்லா பெருசாக பண்ணியிருப்பாங்க. அவங்க அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. மைதா போடுவாங்க, இது போடுவாங்க, உடனே கட் பண்ணிடுவாங்க, உடனே மிஷினில் ஏற்றிடுவாங்க. எங்களுக்கு வந்து அந்த டைமிங் இருக்குது, அந்த டைமிங்கில் தான் உள்ளார ஏற்றுவாங்க. ஏற்றுறது இறக்குறது எல்லாமே ஒரு டைமிங்கில். எவ்வளோ நேரம் ஓவனில்? எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1/2 hourல இறக்கிடுவோம். செகண்ட் பாயில் பார்த்தீங்கன்னாக்கா 1/2 hourல இறக்குவோம். ரெண்டுக்கும் டெம்பரேச்சர் மாற்றி மாற்றி வச்சு இறக்குவாங்க. அப்போ தான் அந்த அதாவது சின்ன வரிக்கைக்கு ஒரு மாதிரி டெம்பரேச்சர், பெரிய வரிக்கைக்கு ஒரு மாதிரி டெம்பரேச்சர்? இல்லை எல்லாத்துக்குமே ஒரே டெம்பரேச்சர் தான் ஓடுங்க. டைமிங் வந்து என்ன ஆகுனாக்கா ஃபர்ஸ்ட் ஒரு ஆஃப் பாயில் அடிச்சு எடுப்பாங்க, அதுக்கு ஒரு டைமிங் இருக்கும். அப்புறம் மறுபடியும் ஒரு ஃபுல் பாயில் பண்ணுவாங்க, அதை ஃபுல் டோஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு ஹாஃப் டோஸ் ஒரு ஃபுல் டோஸ் பண்ணுவாங்க. அது ஃபுல் டோஸ்ட்டுக்கு நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட இதே மாறும். அப்போதான் நல்லா வெந்து அந்த முறுமுறுப்பு எல்லாமே வரும். இப்போ கீழெல்லாம் பண்ணும்போதெல்லாம் சிங்கிள் டோஸில் இறக்கிடுவாங்க. உங்களுக்கு உள்ளார விட்டு வெந்துச்சுனாக்கா உடனே வெளியே எடுத்து உடனே பேக் பண்ணிடுவாங்க. நம்ம நீலகிரியில் யாருமே அப்படி பண்ண மாட்டாங்க. இப்போ நம்மளோட கடை லொக்கேஷன் எங்கே இருக்குது? நம்மளது லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சக்கத்தா மாரியம்மன் கோயிலுங்க. அரவேன் கோத்தரிலேருந்து கீழே வந்தீங்கன்னா அரவேன் மெயின் ஸ்டாப்பு. அங்கேருந்து ஒரு 500 மீட்டருங்க, ஒரு 3/4 கிலோமீட்டருக்குள்ளே கீழே வந்தீங்கன்னா மெயின் ரோட்லேயே சக்கத்தா மாரியம்மன் கோயில் இருக்கு. கோயில் பக்கத்திலே எலைட் பேக்கர்ஸ் போர்டு முன்னாடியே இருக்கு. ஆமாங்க. இப்போ மேட்டுப்பாளையத்துலேருந்து வர்றாங்கன்னா அரவேனுக்கு முன்னாடி இருக்குது நம்ம கடை. அந்த கோயிலை தாண்டி நம்ம கடை தாண்டி தான் ஒரு அரவேனுக்கே போகணுங்க. சரிங்க. இப்போ இந்த ப்ரைஸ்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க? ரேட்லாம் ஒரு இதுக்கும்? சார் இப்போ நாங்கள் வந்து ரீசனபிள் ரேட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணிடுறோங்க. ரொம்ப ஹை ரேஞ்செலாம் ஃபிக்ஸ் பண்ணல. கஸ்டமருக்கு போய் நிறைய ரீச் ஆகும், அதுக்காக நாங்கள் கம்மியாக தான் வச்சுருக்கோம். நாங்கள் கிலோ 200 வச்சுருக்கோம். நார்மல் பார்த்தீங்கன்னா 200 ரூபாய். அப்புறம் அதில் ஸ்கொயரு அதெல்லாம் மற்ற சின்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு 10 ரூபாய்க்கு பேஸ் ஆகுங்க. நாட்டு சக்கரை பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் சின்ன வரைக்கும் ஸ்கொயர் வாங்குற அந்த ரேட்டு தான் வருங்க. நம்ம கோதுமையை பார்த்தீங்கன்னா கோதுமை வரிக்கைக்கு வந்து 130 ரூபா பாக்கெட்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். 1/2 கிலோ பாக்கெட் 130 ரூபான்னு ரேட்டு கம்மியாக வச்சு ப்ரொடக்ஷன் அதிகம், சேல்ஸ் அதிகப்படுத்து. ஆமாங்க. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வெளியே தான் போகுதுங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே போகுது. அப்போ நம்ம வந்து நமக்கு சேல் ஆகிட்டே இருக்கணும். அதுதான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ எங்கெல்லாம் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சார் சென்னையில் 2-3 காலேஜ் கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா மேட்டூர், சேலம், திருச்சி, கோயம்புத்தூர், அன்னூர், அவினாசி, திருப்பூர், இது எல்லா இடத்துக்கு போகுது. இப்போ பேக்கரி இந்த சின்ன சின்ன கடைகள் இருக்காங்கல்ல, அவங்க வாங்கி பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி தருவீங்களா நீங்கள்? கட்டாயம் தருவோம். அவங்களுக்கு ஸ்பெஷல் ரேட் போட்டு கொடுக்குறீங்களா? ஆமாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 20% நாங்கள் இதுலேருந்து ரேட் ரெடியூஸ் இது பண்ணி தருவாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் இருக்குது, அவங்க கொண்டு போய் விற்கணும். அந்த டிரான்ஸ்போர்ட்டை வச்சு இங்கே நாங்கள் கொடுக்கறத விட அங்கே ஒரு 30 ரூபா இன்க்ரீஸ் ஆகும். 30 ரூபா 40 ரூபா இன்க்ரீஸ் ஆகும். மினிமம் குவான்டிட்டினா எவ்வளோ வாங்கணும்? மினிமம் 30 கிலோங்க. 30 கிலோ இருந்தால் நீங்கள் பார்சல் எடுத்துக்கலாம். எல்லாமே மிக்சிங், அதாவது சாக்லேட்டு, ஊட்டி டீ தூள், அப்புறம் எல்லாமே சேர்த்து 30 கிலோ இருந்தாக்க அவங்களுக்கு கட்டுப்படியாகும். என்னன்னா டிரான்ஸ்போர்ட் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 10 கிலோ எடுத்தாலும் 300 ரூபா லக்கேஜ் வாங்குறாங்க. அதாவது இப்போ சென்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க எனக்கு 350 ரூபா லக்கேஜ் வருதுங்க. 10 கிலோ எடுத்தாலும் 350 ரூபா, 30 கிலோ எடுத்தாலும் 350 ரூபா லக்கேஜ் வருங்க. அப்போ அந்த கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 கிலோ வாங்கி பிஸ்னஸ் பண்ணும்போது 10 கிலோக்கு சுமாராக ஒரு 1000 ரூபா வச்சிங்கன்னா 1300 ரூபா ஆயிருங்க. 30 கிலோவுக்கு வச்சிங்கன்னாக்கா 3300 ரூபா தான் வரும்ன்ற கணக்கு வரும். அப்போ அவங்களோட கணக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கால்குலேஷன் நாங்கள் பண்ணி தான் மினிமம் 30 கிலோ எடுக்கணுங்க அப்படின்னு வச்சுருக்கேன். அவங்களுக்கு அது பெனிஃபிட், அது அவங்களுக்கு பெனிஃபிட்டுங்க. இல்லைனாக்கா அவங்க 10 கிலோ எடுத்தாங்கனாக்கா அவங்களுக்கு லாஸ்.
அவங்களோட இப்போ நம்ம தர ரேட்லேருந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கிலோவுக்கு 10 ரூபா வருங்க. 10 கிலோ எடுத்தாங்கன்னா. அதே 30 கிலோ எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அதே 10 ரூபா தான் வரும். இது எவ்வளோ நாள் சார் வச்சுக்கலாம்? சார் இது வந்து 40 நாள் வச்சுக்கலாங்க. 40 நாள். 40 நாள். மேனுஃபேக்சரிங் டேட்லேருந்து எக்ஸ்பைரி டேட் வந்து 40 நாள் வச்சுக்கலாங்க. எக்ஸ்பைரி டேட் நம்மளே அடிச்சு கொடுத்துருவோம். எல்லாமே அடிச்சு கொடுத்துருவோம். உங்களோட கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள் சார். எங்கள் கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு நம்பர் வந்து 9865211954ங்க. ஓகேங்க. இன்னொரு நம்பர் 9444516661. எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் கால் பண்ணலாங்க சார்? எங்களுக்கு காலையில் 8-7:30 மணி வந்து கடை ஓப்பன் ஆயிருங்க. நைட்டு ஒரு 9 மணி வரை இருப்பேங்க. 9 மணிக்குள்ளே எப்போ நீங்கள் கூப்பிட்டீங்கனாலும் நம்ம பேசிக்கலாம். ஓகே, ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.